This video is sponsored by Moat. ஆரம்பகால உருவாக்கம் மற்றும் விரிவாக்கம் 1906ஆம் ஆண்டின் கடைசி காலாண்டில் மெட்டாஸ், இப்போது சென்னை நகரம் இதுவரை சந்தித்திராத மிக மோசமான நிதி நெருக்கடியால் பாதிக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் மெட்டாஸில் நன்கு அறியப்பட்ட 3 பிரிட்டிஷ் வணிகப் பெயர்களில் ஒன்று செயலிழந்தது, இரண்டாவது ஒரு துயர விற்பனையால் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியிருந்தது, மூன்றாவது ஒரு கருணையுள்ள பயனாளியால் மீட்கப்பட வேண்டியிருந்தது. தோல்வியடைந்த அர்புத்தாட்கோ மூன்றில் மிகவும் உறுதியானதாக கருதப்பட்டது. பாரியின் இப்போது இப்பாரி அவர்களில் முதன்மையானவராக இருக்கலாம், மேலும் பின்னி அண்ட் கோவின் நிறுவனர்கள் மெட்டாஸுடன் மிகப் பழமையான தொடர்புகளைக் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் 1810களில் நிறுவப்பட்ட அர்புத்நாட் 19ஆம் நூற்றாண்டில் நகரத்தின் வலிமையான வணிக அமைப்பாக இருந்தது. அர்புத்நாட்டின் திவால் வழக்கில் முக்கிய நபராக மெட்டாஸ் வழக்கறிஞர் வி. கிருஷ்ணசாமி ஐயர் இருந்தார். அவர் இந்தியன் வங்கியை நிறுவினார். இது தேசியவாத ஆர்வத்தாலும் சுதேசி இயக்கத்தாலும் உருவானது. அப்போதைய பிரிட்டிஷ் அர்புத்நாட் வங்கி சரிந்து இந்தியன் வங்கி உருவானபோது திரு. வி. கிருஷ்ணசாமி ஐயர் நகரத்தார் செட்டியார்களின் ஆதரவைக் கோரினார். இதை எழுதியவர் அண்ணாமலை செட்டியாரின் மூத்த சகோதரர் திரு. ராமசாமி செட்டியார். ஸ்ரீ வி. கிருஷ்ணசாமி ஐயர் மற்றும் திரு. ராமசாமி செட்டியார் ஆகியோர் இந்தியன் வங்கியின் முதல் இயக்குநர்களில் ஒருவர். பின்னர் 1915ஆம் ஆண்டில் திரு. அண்ணாமலை செட்டியார் இந்தியன் வங்கியின் குழுவில் சேர்க்கப்பட்டார். இது ஆகஸ்ட் 15, 1907 அன்று அதன் செயல்பாடுகளைத் தொடங்கியது. அதன் தலைமை அலுவலகம் மெட்ராஸ், பாரிக்காரரில் உள்ள பாரி கட்டிடத்தில் உள்ளது. 1932ஆம் ஆண்டு இந்தியன் வங்கி கொழும்பில் ஒரு கிளையைத் திறந்தது. 1935ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் தனது இரண்டாவது கிளையைத் திறந்தது. ஆனால் 1939ஆம் ஆண்டு அதை மூடியது. அடுத்ததாக 1940களின் பிற்பகுதியில் பர்மாவின் ரங்கூனில் ஒரு கிளையை ஐபி திறந்தது. பின்னர் 1941ஆம் ஆண்டு பிற்பகுதியில் சிங்கப்பூர், கோலாலம்பூர், ஈப்போ மற்றும் பினாங்கில் ஐபி கிளைகளைத் திறந்தது. போரின் அவசர நிலைகள் ஐபி அதன் சிங்கப்பூர் மற்றும் மலாயன் கிளைகளை மாதக்கணக்கில் மூட வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியது. சிங்கப்பூர் கிளை மூடப்பட்டதால் ஐபிக்கு சிறிய இழப்பு ஏற்பட்டது. மலாயாவில் கிளைகள் இழப்பு மிகவும் விலை உயர்ந்தது. இரண்டாம் உலகப் போரின் விளைவாக ஐபிக்கு மேலும் நிதி சிக்கல்கள் ஏற்பட்டன. மேலும் 1942இல் இந்தியாவில் உள்ள அதன் பல கிளைகளையும் கொழும்பில் உள்ள அதன் கிளையையும் மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதோடு போருக்குப் பிறகு 1947இல் அது கொழும்பில் அதன் கிளையை மீண்டும் திறந்தது. 3. இந்தியன் வங்கி பர்மா, மலேயா மற்றும் சிங்கப்பூரிலும் தனது கிளைகளை மீண்டும் திறந்தது. கடைசியாக 1962இல் பர்மிய அரசாங்கம் 1963 இந்தியன் வங்கியின் கிளை உட்பட அனைத்து வெளிநாட்டு வங்கிகளையும் தேசியமயமாக்கியதோடு 1960களில் ஐபி ராயலசீமா வங்கி ஏற்றுமதி 1939, மன்னார்குடி வங்கி ஏற்றுமதி 1932, பாங்கா பழகாபுரி சேலம் வங்கி ஏற்றுமதி 1925 மற்றும் திருச்சி யுனைடெட் வங்கி ஆகியவற்றை கையகப்படுத்தியதன் மூலம் உள்நாட்டில் விரிவடைந்தது. 1965ஆம் ஆண்டு உறையூர் வணிக வங்கி ஏற்றுமதி 1948, பாலக்கரை வங்கி மற்றும் தென்னூர் வங்கி ஏற்றுமதி மார்ச் 3 ஆகியவற்றின் இணைப்பின் விளைவாக திருச்சி யுனைடெட் உருவானது. இவை அனைத்தும் சிறிய வங்கிகளாக இருந்தன. இதன் விளைவாக அனைத்து கையகப்படுத்துதல்களும் ஐபியின் வலையமைப்பில் சுமார் 38 கிளைகளை மட்டுமே சேர்த்தன. திருச்சி யுனைடெட் 5 கிளைகளைக் கொண்டிருந்தது. 1967இல் அதன் கையகப்படுத்தல் ஐபி கிளைகளின் எண்ணிக்கையை ஆகஸ்ட் 210 உயர்த்தியது. பின்னர் ஜூலை 19, 1969 அன்று இந்திய அரசு இந்தியன் வங்கி உட்பட 14 முன்னணி வங்கிகளை தேசியமயமாக்கியது. தேசியமயமாக்கலின் ஒரு விளைவாக தேசியமயமாக்கப்பட்ட இந்திய வங்கிகளின் மலேசிய கிளைகள் தாய் வங்கியின் கிளைகளாக தொடர்ந்து செயல்பட தடை விதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இந்தியன் வங்கிக்கு 3 கிளைகளும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் யுனைடெட் கமர்ஷியல் வங்கிக்கும் இடையில் 8 கிளைகள் இருந்தன. 1973ஆம் ஆண்டில் மூன்றும் ஒன்றிணைந்து தங்கள் மலேசிய செயல்பாடுகளை எடுத்துக்கொள்ள யுனைடெட் ஆசிய வங்கி பெர்ஹாட்டை நிறுவின. தேசியமயமாக்கலுக்குப் பிறகு
இந்தியன் வங்கி கொழும்பிலும் மற்றொன்று சிங்கப்பூரிலும் 2 வெளிநாட்டு கிளைகளை மட்டுமே கொண்டிருந்ததோடு 1978ஆம் ஆண்டில் சர்வதேச விரிவாக்கம் மீண்டும் தொடங்கியது. ஐபி இந்தோனேசியாவில் உள்ள பிடோட்டி வங்கி இராமாயணத்திற்கு தொழில்நுட்ப ஆலோசகராக மாறியது. இது பிடோட்டி வங்கி மஸ்யாரகத் மற்றும் பி டி வங்கி இராமாயணத்தின் இணைப்பின் விளைவாகும். 2 ஆண்டுகளுக்குப் பிறகு ஐபி பாங்க் ஆப் பரோடா மற்றும் யூனியன் பாங்க் ஆப் இந்தியா ஆகியவை ஹாங்காங்கில் உரிமம் பெற்ற வைப்புத்தொகை நிறுவனமான ஐபி இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸை நிறுவின. 3 வங்கிகளும் கூட்டு முயற்சியில் சம பங்கைப் பெற்றன. ஐபியின் தலைவர் ஐபி இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸின் முதல் தலைவராக ஆனார். மே 1980களில் ஐபி கொழும்பில் உள்ள அதன் கிளையில் ஒரு வெளிநாட்டு நாணயப் பிரிவையும் திறந்ததோடு 1981ஆம் ஆண்டில் ஐபி அதன் முதல் பிராந்திய கிராமப்புற வங்கியான சேய வெங்கடேஸ்வரா கிராமீணா வங்கியை சித்தூரில் அமைத்தது. 1983ஆம் ஆண்டில் தமிழர்களுக்கு எதிரான கலவரத்தின் வடிவத்தில் இனப்பிரிவினை வன்முறை கொழும்பில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் கிளையை எரிக்க வழிவகுத்தது. சிங்கள மக்களுடன் வலுவான உறவுகளைக் கொண்டிருந்த இந்தியன் வங்கி காயமின்றி தப்பித்தது. 1990ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டை தளமாகக் கொண்ட 157 கிளைகளைக் கொண்ட தஞ்சை வங்கியை தஞ்சாவூர் வங்கி மதிப்பிடப்பட்ட 1901 இந்தியன் வங்கி மீட்டதோடு 1992ஆம் ஆண்டில் அப்போதைய தலைவர் எம். கோபாலகிருஷ்ணன் தெற்கிலிருந்து வந்த சிறு நிறுவனங்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு 13 ரூபாய் பில்லியனை கடனாக கொடுத்தபோது பல கோடி மோசடி அம்பலமானது. கடன் வாங்கியவர்கள் அதை ஒருபோதும் திருப்பிச் செலுத்தவில்லை. 1998ஆம் ஆண்டில் ஹாங்காங்கில் உள்ள IUB சர்வதேச நிதியத்தில் தனது கூட்டாளர்களை பாங்க் ஆப் பரோடா வாங்கியது. ஹாங்காங் சீனக் கட்டுப்பாட்டுக்கு திரும்பியதைத் தொடர்ந்து ஏற்பட்ட ஒழுங்குமுறை மாற்றங்களுக்கு இது ஒரு பிரதிபலிப்பாகத் தெரிகிறது. IUB ஒரு தடை செய்யப்பட்ட உரிம வங்கியான பேங்க் ஆப் பரோடா ஹோங்காங்கே ஆனதுடோட் ஜூன் 2015இல் வங்கியின் வணிகம் 3 லட்சம் கோடி ரூபாய் $34 பில்லியன் என்ற மைல்கல் இலக்கைத் தாண்டியது. ஆகஸ்ட் 30ஆம் தேதி அலகாபாத் வங்கி இந்திய வங்கியுடன் இணைக்கப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். முன்மொழியப்பட்ட இணைப்பு 8.08 லட்சம் கோடி ரூபாய் $92 பில்லியன் சொத்துக்களுடன் நாட்டின் 7வது பெரிய பொதுத்துறை வங்கியை உருவாக்கும். மத்திய அமைச்சரவை மார்ச் 4, 2020 அன்று இந்த இணைப்பை அங்கீகரித்தது. இந்தியன் வங்கி ஏப்ரல் 1, 2020 அன்று அலகாபாத் வங்கியின் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டது. முக்கிய மைல்கற்கள் 1907 இந்த வங்கி மார்ச் 5, 1907 அன்று இந்திய நிறுவனங்கள் சட்டம் 1882 இன் கீழ் இந்தியன் வங்கி லிமிடெட் ஆகஸ்ட் இணைக்கப்பட்டு ஆகஸ்ட் 15, 1907 அன்று செயல்பாடுகளைத் தொடங்கியதோடு 1932 வங்கி அதன் கொழும்பு கிளையைத் திறந்ததோடு 1941 வங்கி அதன் சிங்கப்பூர் கிளையைத் திறந்தது. 1962 வங்கி ராயலசீமா வங்கி, அழகாபுரி வங்கி, சேலம் வங்கி, மன்னார்குடி வங்கி மற்றும் திருச்சி யுனைடெட் வங்கியை கையகப்படுத்தியது. 1969 வங்கி தேசியமயமாக்கப்பட்டது. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளா மாநிலங்கள் மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 9 மாவட்டங்களுக்கு இது முன்னணி வங்கியாக நியமிக்கப்பட்டது. 1970 வங்கியின் தலைமை அலுவலகம் அதன் சொந்த கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டது. 1981 வங்கியால் நிதியளிக்கப்பட்ட முதல் பிராந்திய கிராமப்புற வங்கியான சேய வெங்கடேஸ்வரா கிராமீணா வங்கி நிறுவப்பட்டது. 1989 இந்தியன் வங்கி வணிக வங்கி சேவைகள் ஒரு துணை நிறுவனமாக இணைக்கப்பட்டது. பாங்க் ஆப் தஞ்சாவூர் லிமிடெட் 157 கிளைகளுடன் இணைக்கப்பட்டது. 1991 இந்தியா வங்கி ஹவுசிங் லிமிடெட் ஒரு துணை நிறுவனமாக இணைக்கப்பட்டது. 1994 இந்தியன் வங்கி மியூச்சுவல் ஃபண்டின் செயல்பாடுகளை நிர்வகிக்க இந்தியா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் நிறுவப்பட்டது. 206-07 வங்கி ஓரியண்டல் பாங்க் ஆப் காமர்ஸ் மற்றும் கார்ப்பரேஷன் வங்கியுடன் ஒரு மூலோபாய கூட்டணியில் நுழைந்தது. 2012 இந்தியன் வங்கியுடன் வங்கியின் முழு உரிமையாளரான துணை நிறுவனமான ஏஎஸ் இந்தியா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட்டின் ஒருங்கிணைப்புத் திட்டம். 2020 ஏப்ரல் 1, 2022 அன்று இந்தியன் வங்கி மற்றும் அலகாபாத் வங்கி இணைக்கப்பட்டது. நாட்டின் மிகப் பழமையான கூட்டுப் பங்கு வங்கியான அலகாபாத் வங்கி
ஏப்ரல் 24, 1865 அன்று அலகாபாத்தில் ஐரோப்பியர்கள் குழுவால் நிறுவப்பட்டது. இந்தியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழில்கள், வர்த்தகம் மற்றும் வங்கி முறை உருவாகி வந்த ஒரு காலகட்டத்தில். இவ்வாறு வங்கியின் வரலாறு இப்போது 3 நூற்றாண்டுகளாக பரவியுள்ளதோடு இந்திய வங்கிகள் தனிநபர் கடன்களின் வளர்ச்சியை நிர்ணயிக்கின்றன. இந்தியாவில் தனிநபர் கடன்களின் வளர்ச்சி வேகமாக அதிகரித்து வருவதாக அறிக்கை கூறுகிறது. மேலும் தனிநபர் கடன் துறையில் மிக உயர்ந்த வளர்ச்சிக்கான புதிய திட்டம் இந்திய ரிசர்வ் வங்கியால் (RBI) உருவாக்கப்பட்டது.